தமிழகம் முழுவதும் 144 தடை ఉత్తర్వులు பிறப்பித்து தமிழக அரசு தற்போது ஒரு ఉత్తర్వులు பிறப்பித்துள்ளது. కరోనా పాజిటివ్ కేసుల సంఖ్య 36కు చేరింది. తాజాగా మరో 3 కొత్త కేసులను And the spreading of the virus is not their fault in any way, shape or form. தமிழகத்தில் அனைத்து மாவட்ட எல்லைகளையும் மூட தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். जहां तक आपने कोरोना वायरस की बात की, கொரோனா பாதிப்பு கொரோனா வைரஸால் கொரோனாவால் കേരളത്തിൽ കൊറോണ സ്ഥിരീകരിച്ച 3 പേരുടെ ആരോഗ്യനില கடந்த ஒரு மாதத்துக்கு மேல நம்ம காதுகள்ல அடிக்கடி ஒலிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் கொரோனா. இன்னையிலேருந்து வரக்கூடிய 31 மார்ச் 2020 வரை தமிழகத்துல 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. அதாவது இங்க வீட்டுல இருக்கக்கூடிய யாருமே வெளியே போக கூடாது. அத்தியாவசிய தேவையான பால் இந்த மாதிரியான பொருட்கள் வாங்குறதுனால நம்ம வெளியே போகலாம். எந்த ஒரு கடைகள் எதுவுமே திறந்து வைத்திருக்க கூடாது. அத்தியாவசிய தேவைகள் விற்கக்கூடிய பொருட்களை தவிர மீது எந்த கடைகளுமே திறந்து இருக்க கூடாது. அப்படி திறந்திருக்கக்கூடிய கடைகள்லயுமே கூட ஹேண்ட் சானிடைசர் வச்சிருக்கணும். அவங்க வரக்கூடிய அந்த நபர்களுக்கு கஸ்டமர்ஸுக்கு வந்து ஹேண்ட் சானிடைசர் கொடுக்கணும். கஸ்டமர்ஸுமே கூட அங்க போயிட்டு வாங்கிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது அவங்க ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பல கண்டிஷன்களோட இந்த 144 தடை உத்தரவு வரக்கூடிய 31 மார்ச் 2020 வரை தமிழக அரசு போட்டிருக்கு. ஜம்மு காஷ்மீர்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரை, அதே மாதிரி சைனால ஆரம்பிச்சு அமெரிக்கா வரை இன்னைக்கு உலகே அச்சுறுத்திருக்கக்கூடிய இந்த கொரோனா யாரு? இன்னைக்கு இருக்கக்கூடிய மனுஷனால சிங்கம், புலி, கரடி, யானை முதற்கொண்டு அவனால கட்டுப்படுத்த முடியுது. ஆனா ஒரு சாதாரண ஒரு நுண்ணுயிரியா இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸை அவனால இது நாள் வரையும் கட்டுப்படுத்த முடியல. ஏன்? அப்புறம் இந்த கொரோனா வைரஸ் பத்தியே நிறைய ஃபேக் நியூஸ், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை தன்மை எவ்வளவு, அது எதனால அது ஃபேக் நியூஸா இருக்குது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். COVID-19 அதாவது கொரோனா வைரஸ் டிசீஸ் 19 இத WHO அப்படிங்கிற அந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய சீஃப் டெட்ரோஸ் ஆந்தனம் கெப்ரியேசிஸ் அப்படிங்கிறவர் தான் பேர் வச்சாரு. இது எந்த வைரஸ்னால இது உருவாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா SARS-CoV-2 அப்படிங்கிற வைரஸ்னாலதான் இந்த டிசீஸ் நமக்கு காசு ஆகுது. சார்ஸ் அப்படிங்கிற பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியா இருக்குல்ல. கேரளாவில கிட்டத்தட்ட 7000 பேரை இந்த சார்ஸ்ங்கிற வைரஸ் அழிச்சிருக்கு. இதுக்கு ஏன் சார்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா இந்த சார்ஸ் அப்படிங்கிற வைரஸுடைய ரிசெப்டாரும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிற இதனுடைய ரிசெப்டாரும் ஒரே மாதிரி ரிசெப்டாரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் மைக்ரோபயாலஜி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம், ரிசெப்டார்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். பொதுவாகவே ஒரு பாக்டீரியாவோ ஒரு வைரஸோ நம்ம பாடிக்குள்ள போயிட்டு நம்ம பாடிக்குள்ள ஏதாவது சேஞ்சஸ் நிகழ்த்தணும், ஏதாவது மாற்றங்கள் நிகழ்த்தணும் அப்படின்னா அதுக்கு எபிடோப், பாராடோப் அப்படிங்கிற 2 விஷயம் முக்கியமா யூஸ் ஆகுது. என்ன அந்த எபிடோப், என்ன அந்த பாராடோப் அப்படின்னா ஆன்டிஜென், அதாவது வெளியேந்து வரக்கூடிய பொருட்களை தான் நம்ம ஆன்டிஜென் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த கொரோனா வைரஸ் கேஸ்ல அந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது ஒரு ஆன்டிஜென். அந்த கொரோனா வைரஸ்ல இருக்கக்கூடிய அந்த ரிசெப்டாருக்கு பேர் தான் எபிடோப் அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய பாடிக்குள்ள இருக்கிறது தான் ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருக்க ரிசெப்டாரை தான் நம்ம பாராடோப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டீச்சர்ஸ் நம்ம ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க, இது ஒரு லாக் அண்ட் கீ சிஸ்டம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு சாவி, ஒரு பூட்டு இருக்கு, அந்த பூட்டை நம்ம திறக்கணும் அப்படின்னா எப்படி ஒரு சாவி தேவையோ அதே மாதிரி இந்த பாராடோப்பை நம்ம ஓபன் பண்ணணும் அப்படின்னு கேட்டா நமக்கு ஒரு எபிடோப் தேவை. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் நம்ம எபிடோப், இதுதான் நம்ம பாராடோப் அப்படின்னு எடுத்துப்போம். அதாவது இந்த எபிடோப் ஒரு கொரோனா வைரஸோட எபிடோப், இந்த பாராடோப் நம்ம பாடியில இருக்கக்கூடிய பாராடோப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த எபிடோப் எப்ப இந்த பாராடோப்போட கனெக்ட் ஆகுதோ அப்பதான் அந்த எபிடோப் அதாவது இந்த கொரோனா வைரஸ் தன்னுடைய இருக்கக்கூடிய அந்த ஜீனை நம்முடைய பாடிக்குள்ள செலுத்தும். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், இதனால் வரைக்கும் இல்லாத இந்த கொரோனா வைரஸ் திடீர்னு 2020 வந்து உலக பீப்புள் ஃபுல்லத்தையுமே அஃபெக்ட் பண்ணுது, உலகத்துக்கே வந்து சவால் விடுது அப்படிங்கிற அளவுக்கு வருது அப்படின்னு சொன்னா இதனால் வரைக்கும் இது எங்க இருந்துச்சு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கணும். இதுக்கான சிம்பிளான ஆன்சர் என்னன்னு கேட்டா மியூட்டேஷன். உதாரணத்துக்கு நம்முடைய லேப்டாப், நம்முடைய கம்ப்யூட்டர்கள்லாம் ஏதாவது ஒரு ஆப் ஒர்க் ஆகுனாலோ இல்ல ஒரு சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகுனாலோ ஒரு OS ஒர்க் ஆகுனாலோ அதுக்கு கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடு தேவை. அதாவது லேப்டாப் கம்ப்யூட்டர்கள் எல்லாம் பைனரி கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1s and 0s இருக்கும். 1 0 மாறி மாறி அரேஞ்சா இருக்கக்கூடிய அந்த கோட் தான் பைனரி கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பைனரி கோடை வச்சு தான் அந்த லேப்டாப்போ அந்த சிஸ்டமோ அந்த போனோ எதுவா இருந்தாலுமே அது ஒர்க் ஆகும். அதே மாதிரி நம்முடைய உடம்புக்குள்ளேயும் ஒர்க் ஆகணும்னு சொன்னா நம்ம கை அசைக்கணும், நம்ம காலை செய்யணும், நம்ம முடி இப்படிதான் இருக்கணும், நம்ம கலர் இப்படிதான் இருக்கணும், நம்ம கண் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை விஷயங்களும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கும் ஒரு கோடு தேவை. அந்த கோடை தான் நம்ம ஜீன் அப்படின்னு சொல்றோம். அந்த ஜீனுக்குள்ள இருக்கக்கூடியது தான் நம்மளுடைய கோட். அடினைன், குவானைன், தைமைன், சைட்டோசைன் இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம ஜீன்ஸ்ல நமக்கான ஒரு கோடை உருவாக்கி வச்சிருக்கோம். இதே மாதிரி தான் அந்த கொரோனா வைரஸுக்குன்னு அதுக்குன்னு ஒரு கோடு இருக்கும். அந்த வைரஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு கோடு, அந்த வைரஸுடைய ஜீன். நமக்கு இப்படி நம்மளுடைய ஜீன் இருக்கும், அதே மாதிரி அந்த வைரஸுக்கு அதோடைய ஜீன் இருக்கும். இப்போ நம்முடைய லேப்டாப்பை ஹேக் பண்ணணும்னாலோ இல்ல நம்ம லேப்டாப்பை வந்து ஸ்லோ பண்ணணும்னாலோ நம்ம என்ன பண்ணுவோம், உள்ள ஒரு வைரஸ் ஏற்றி விட்டுருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அந்த வைரஸ்
வைரஸுக்கும் இந்த வைரஸுக்கும் என்ன லிங்க் அப்படின்னா, நம்ம லேப்டாப்ல ஏத்துற இந்த வைரஸ் இதனுடைய லேப்டாப்ல இருக்கக்கூடிய அந்த கோடை டீகோட் பண்ணி அதுக்குன்னு ஒரு கோடை கிரியேட் பண்ணி அந்த கோடை வந்து இந்த கோடோட டிஸ்மேட்ச் பண்ணி விட்டுரும். அப்படி பண்ணும்போது இந்த லேப்டாப் நார்மலா ஒர்க் ஆகாது. அதே மாதிரி தான் நம்முடைய பாடியிலையும், நம்ம பாடியில இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜீனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோடு இருக்கும். அந்த கோடை டீகோட் பண்ணிட்டு இதோடைய கோடை அந்த இடத்துல வைக்கும் பொழுது நம்முடைய பாடியுமே சரியான ஒரு செயல்பாடா இருக்காது. நார்மல் ஃபங்க்ஷன்ல இருந்து டிநார்மல் ஃபங்க்ஷனுக்கு மாறிடும். அதுதான் நம்ம வந்து டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்ப இருக்கக்கூடிய சயின்டிஸ்டுக்கெல்லாம் மிகப்பெரிய சவாலா இருக்குது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கொரோனா வைரஸுக்கு மருந்து தயாரிக்கிறது. இப்போ ஒரு வைரஸ் நமக்கு அட்டாக் ஆயிருக்கு, அந்த வைரஸுக்கு நம்ம மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு 2 விஷயம் தேவை. முதல் விஷயம் என்னன்னா அந்த வைரஸினுடைய ஜெனடிக் கோட், அதுல இருக்கக்கூடிய அந்த ஜீனுடைய கோட் அது தேவை. 2வது விஷயம் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஃபங்க்ஷனல் ஜீன், அதாவது அந்த வைரஸ் ஒர்க் ஆகக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் ஜீன். அந்த ஃபங்க்ஷனல் ஜீன் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதனுடைய கோடை நம்ம டீகோட் பண்ணிட்டோம்னா அந்த வைரஸ் நம்ம ஈஸியா அழிச்சிடலாம். ஒருவேளை டீகோட் பண்ண முடியல அப்படின்னா அது நம்ம லைட்டா நம்ம அஃபெக்ட் பண்ணாலே போதும், தாக்குறதுன்னு நம்ம தடுத்துடலாம். அப்போ 2 விஷயம் தான் நமக்கு தேவை. முதல் விஷயம் அதோட ஜீன் கோட், 2வது விஷயம் அதோட ஃபங்க்ஷனல் ஜீன். சைனா இருக்கக்கூடிய ஷாங்காய் பப்ளிக் ஹெல்த் கிளினிக்கல் சென்டர்ல இருக்கக்கூடியவங்க இந்த கொரோனா வைரஸுக்கான ஜீன் கோடிங் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு சவாலா இருக்குது என்னன்னா அதோட ஃபங்க்ஷனல் ஜீன். அந்த ஃபங்க்ஷனல் ஜீனை பொதுவா கண்டுபிடிக்கணும்னாலே, பொதுவாவே ஒரு வைரஸுக்கு ஃபங்க்ஷனல் ஜீன் கண்டுபிடிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும். அதோட ஃபங்க்ஷனல் ஜீன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அதை கண்டுபிடிச்சாதான் அதை நம்ம அஃபெக்ட் பண்ணவே முடியும், அதை நம்ம அட்டாக் பண்ண முடியும். ஒன்ஸ் நம்ம அதை அட்டாக் பண்ணோம்னா தான் அந்த வைரஸ்ல இருந்து நம்ம வந்து வெளியே வர முடியும். ஒன்ஸ் நம்ம இந்த ஃபங்க்ஷனல் ஜீனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏத்த API, அதாவது ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரிடியன்ட், அதை நம்ம கண்டுபிடிச்சலாம். அந்த API என்ன பண்ணும் அப்படின்னா அந்த API அந்த ஃபங்க்ஷனல் ஜீனை போய் அட்டாக் பண்ணும். அப்படி ஃபங்க்ஷனல் ஜீனை அதை அட்டாக் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த வைரஸுடைய ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆயிரும். அந்த வைரஸுடைய ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆயிருச்சுன்னா அந்த வைரஸை நம்ம ஈஸியா அழிச்சிடலாம். ஆனா இதுல இருக்க சிக்கல் என்னன்னா அந்த ஃபங்க்ஷனல் ஜீனை கண்டுபிடிக்கவே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த API கண்டுபிடிக்க கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 12 வருஷம் ஆகும். மொத்தத்துல சொல்ல போனா மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே ஒரு 15 வருஷமாவது மினிமம் தேவைப்படும். WHO, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த COVID-19 அதாவது கொரோனா வைரஸ் டிசீஸ் 19 ஒரு பேண்டமிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிப்பு பண்ணிருக்காங்க. பேண்டமிக் டிசீஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு எபிடமிக் டிசீஸா இருக்கக்கூடிய அந்த டிசீஸ் உலகம் முழுக்க திடீர்னு சடனா பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னா அதை பேண்டமிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்போ எவ்வளவு மோசமான ஒரு டிசீஸா இந்த COVID-19 இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இதுல தெரிய வருது. இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்ததுல இந்த கொரோனா வைரஸோட ஹிஸ்டரியை சொல்ல மறந்துட்டேன். இந்த கொரோனா வைரஸ சென்ட்ரல் சைனால உஹான் அப்படிங்கிற இடத்துல ஹுவானா சீ ஃபுட் ஹோல்சேல் மார்க்கெட் அங்கதான் 17th நவம்பர் 2019 முதல்ல அந்த இடத்துல தான் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. முதல்ல இதை எப்போ கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 month 2 நாள் கழிச்சு, அதாவது 31 டிசம்பர் 2019 தான் அதை கன்ஃபார்ம் பண்றாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா நியூ இயருக்கு 1 நாள் முன்னாடி. அது கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் முதல் டெத் எப்போ விழுந்தது அப்படின்னா 61 வயசுல இருக்கக்கூடிய ஒரு மனுஷரு ஜனவரி 9, அதாவது கன்ஃபார்ம் பண்ண 9 நாளுக்கு அப்புறம் தான் அவர் இறந்து போறாரு. நீங்க இப்ப பார்க்கக்கூடிய இவரு ஒரு டாக்டர், அவர் பேரு லீ வெனிலாங். இவரு சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் ஆஃப் உஹான்ல ஒர்க் பண்ணவர். அவர் இந்த கொரோனா பேஷன்ஸ் எல்லாத்தையுமே ட்ரீட் பண்ணிருக்கும் போது இது கொரோனா தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகாத அந்த நிலையில சாதாரணமா அந்த பேஷன்ஸை தொட்டு பண்ணதுனால கடைசியில அவருக்கும் கொரோனா வந்து அவரும் இறந்து போன ஒரு சோக செய்தியும் நிகழ்ந்திருக்கு. WHO இந்த கொரோனாக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை டிசீஸ் X அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தாங்க. அபிஷியலா இதுக்கு COVID-19 அப்படிங்கிற பேரு 11th February 2020 தான் வைக்கிறாங்க. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிக்சர் இப்ப அதிகமா ஷேர் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிக்சர். இந்த பிக்சர்ல இப்படி என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டெட்டால் பாட்டிலுக்கு பின்னாடி கொரோனா வைரஸ் வந்து இது பிரிவென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டெட்டால் பாட்டிலுக்கு பின்னாடி போட்டிருக்கு. அது எப்படி 2020 வரக்கூடிய அந்த கொரோனா வைரஸ் 2019 இந்த டெட்டால் காரனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டெட்டால் காரர்களுடைய சதி, அதாவது கார்பரேட் காரர்களுடைய சதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக்கை நம்ம அதிகமா வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ரியாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது அதோடைய ஃபேமிலி நேம். அதுல ஒரு வகை தான் COVID-19 அப்படிங்கிறது. இந்த கொரோனா வைரஸ்ங்கிற இந்த ஃபேமிலியில இன்னும் நிறைய வைரஸ் அதுக்கு பின்னாடி நிறைய கண்டுபிடிச்சாங்க. உதாரணத்துக்கு 2003 வந்த இந்த சார்ஸ் கொரோனா வைரஸ், அதுக்கப்புறம் 2004 வந்த H கொரோனா வைரஸ் NL63, அப்புறம் 2005 வந்த HKU1, அப்புறம் 2012 வந்த மெர்ஸ் கொரோனா வைரஸ், அப்புறம் இப்ப இருக்கக்கூடிய சார்ஸ் கொரோனா வைரஸ் 2, அதாவது COVID-19. இந்த கொரோனா வைரஸ்ல இருக்கக்கூடிய இந்த எல்லாமே மோஸ்ட்லி இதை அஃபெக்ட் பண்ணணும்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸா இருக்கு. இந்த கொரோனா வைரஸுக்கு ஏன் கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கொரோனா அப்படிங்கிற இந்த லத்தீன் வேர்டுக்கு கிரவுன் அப்படிங்கிறது மீனிங். கிரவுன் அப்படின்னா என்னன்னா நமக்கு தெரியும், ராஜாக்களுடைய காலத்துல ராஜாக்களுடைய தலையிலையும் ராணிக்களுடைய தலையிலையும் இருக்கக்கூடிய அந்த கிரீடம் தான் கிரவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கொரோனா வைரஸ் சுத்தி இருக்கக்கூடிய இந்த புரோட்டீன் அந்த ராஜாக்களுடைய தலையில இருக்கக்கூடிய இந்த கிரவுன் மாதிரியே இருக்கிறதுனால இதுக்கு கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. இந்த கொரோனா வைரஸ் இருக்கக்கூடிய மத்த நேம்ஸ் பார்த்தோம்னா
2019 nCoV, அதாவது காமனா நம்ம COVID-19 அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பேரு நோவல் கொரோனா வைரஸ் நிமோனியா, உஹான் கொரோனா வைரஸ், SARS-CoV-2 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த கொரோனா வைரஸுக்கு இருக்கு. இதனால வரைக்கும் ஒரு ஆடுட்டையோ ஒரு மாடுட்டையோ ஒரு வவ்வால்ட்டையோ இருந்த அந்த வைரஸ் மனுஷனுக்கும் வந்திருக்கலாம். ஆனா அப்ப அஃபெக்ட் ஆகாதது இப்ப ஏன் அஃபெக்ட் ஆகுதுன்னா அதோட ரிசெப்டார் சேஞ்ச் ஆயிருக்கு, அதாவது மியூட்டேஷன் ஆயிருக்கு. அதோட ஜீன் கோட் மாறும் பொழுது அது மனுஷனே அட்டாக் பண்ற அளவுக்கு அதோட ஜீன் கோட் அதை டெவலப் பண்ணிருச்சு. அதனாலதான் இப்போ மனுஷனை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. சரி, இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து எப்படி நம்ம பிரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஏன் அப்படின்னு கேட்டா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கணும்னு சொன்னா பல வருஷங்கள் எடுக்கும். ஏற்கனவே இந்த சார்ஸ் வைரஸுக்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்காத மாதிரி இதுக்கும் ஒருவேளை அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். அதனால ஒரு மக்களுடைய வேலையா நாம அதை வந்து பிரிவென்ட் பண்றது தான் நம்முடைய முதல் வேலை. 60% ஆட்கள் இருக்கக்கூடிய அந்த சானிடைசர் இல்லைன்னா சூடான தண்ணீர் அப்புறம் சோப் இதெல்லாம் போட்டு ஒரு 20 செகண்டுக்காவது மினிமம் கழுவணும். அப்புறம் யாராவது இருமிட்டோ தும்மிட்டோ இருந்தாங்கன்னா அவங்க கூட போய் நிக்கிறத நம்ம தவிர்த்துக்கிடணும். ஏற்கனவே நம்ம நிறைய நியூஸ் சேனல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், 1 மீட்டர் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்க அட்வைஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சோ கவர்மெண்டோட அட்வைஸ் கேட்டு அதுக்கு ஃபாலோ பண்ணி நம்ம நடக்கணும். இந்த கொரோனா வைரஸ் எப்படி பரவுது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, via respiratory droplets, அதாவது கஃபிங். நம்ம இருமும் பொழுது அந்த நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய அந்த எச்சில் மூலியமா அந்த டிராப்லெட்ஸ் மூலியமா அந்த டிராப்லெட்ஸ் ஒருவேளை வைரஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த டிராப்லெட்ஸ் ஏர்த்தாப்புல இருக்கக்கூடிய மற்ற மனிதர்கள் மேல அது படும் பொழுது அந்த டிராப்லெட்ஸ்ல இருக்க இந்த வைரஸ் நம்ம கண்ணு வழியாவோ நம்ம மூக்கு வழியாவோ நம்ம வாய் வழியாவோ நம்ம காது வழியாவோ உள்ள போயிட்டு ஏர்த்தாப்புல இருக்கக்கூடிய அந்த மனுஷனையுமே அது போய் அஃபெக்ட் பண்ணும். இதனுடைய டெத் ரேட் நம்ம எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4.1% தான் டெத் ரேட். இதுவரை ஒரு 100 பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுல 4 பேர் தான் இறந்து போயிருக்காங்க. உடனே யாராவது இருமனதோடய இப்படி எல்லாம் கத்துற வேணாம், எதுக்குமே பயப்படாம. ஏன்னா டெத் பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா 100 பேருக்கு இந்த கொரோனா வைரஸ் இருக்குன்னா இது வரைக்கும் வந்த ரிப்போர்ட்ல அது 4.1, அதாவது 4 பேர் தான் அது அஃபெக்ட் பண்ணிருக்கு கிட்டத்தட்ட. அதனால எதுக்குமே பயப்படாம அதுக்கு நம்ம முன்னாடி நின்று அதை நம்ம ஃபேஸ் பண்ண கத்துக்கிடணும். ஏன்னா தைரியம் தான் மிக முக்கியம். இந்த 4% எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நிறைய டிசீஸ் வந்தவங்களா இருப்பாங்க, ஹைப்பர் டென்ஷனா இருந்திருப்பாங்க, கார்டியோ வாஸ்குலர், டயபிட்டிஸ் மிலிட்டஸ், இந்த மாதிரி நிறைய டிசீஸ் ப்ராப்ளம் ஏற்கனவே இருந்தவங்களுக்கு தான் இது மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 99.8% டெத் இந்த மாதிரியான நோய் இருக்கவங்களுக்கு தான் வந்திருக்கே தவிர, இம்யூன் சிஸ்டம் கம்மியா இருக்கவங்களுக்கு தான் வந்திருக்கே தவிர, நார்மலா இம்யூன் சிஸ்டம் இருக்கவங்களுக்கு இது வந்து அது கியூர் ஆகி போயிருக்கு. நம்ம பாடிக்குள்ள அந்த வைரஸ் போனதுக்கு அப்புறம் அந்த சிம்டம்ஸ் வெளியே தெரியறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 இருந்து ஒரு 12 நாள் கிட்ட டைம் எடுக்கும். இந்த வைரஸ் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கிளாஸ் இந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப நாளாவே ஆக்டிவாவே இருக்கும். நாம பர்சனலா நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது, பிரிவென்ட் பண்ணிக்கிறது, இதுல இருந்து நம்ம எப்படி பிரிவென்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொதுவாகவே மாஸ்க் யூஸ் பண்றது சொல்லிட்டு எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம பொதுவா விற்கக்கூடிய இந்த ஒயிட் கலர் மாஸ்க், இந்த பச்சை கலர் மாஸ்க், இந்த மாதிரி ரோட்டோரத்தில் விற்கக்கூடிய இந்த 20 ரூபா 25 ரூபா மாஸ்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தான் தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம விடுற இந்த மூச்சு காத்துலயே நிறைய டிராப்லெட்ஸ் இந்த மாஸ்க்லயே ஃபார்ம் ஆகும். கொரோனா வைரஸ் ஒட்டுக்கலைனாலும் வேற வைரஸ்கள், வேற பாக்டீரியாக்கள் அந்த டிராப்லெட்ஸ் ஒட்டிக்கிச்சுன்னா வேற நோய்கள் நமக்கு வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதனால மாஸ்க் வாங்கக்கூடியவங்க N95 அப்படிங்கிற தரமான இந்த மாஸ்க் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப நாளுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். சோ இதுல இருந்து நம்மள நாமும் பிரிவென்ட் பண்ணிக்கணும், மத்தவங்களுக்கும் இதை பரவாம நம்ம பாத்துக்கணும்.